ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றியோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். நமக்கு சித்தின்னு அறிமுகமான வாணி, ஆனால் அவள் சித்தியே இல்லை, சுத்தியும் இல்லை. அவள் ஒரு அழகு பதுமை. சும்மா பேருக்கு தான் சித்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வாங்க போங்கன்னு சொல்லி வாணின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் பார்த்துருந்தேன். மாமியும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஜோவியல் டைப். நாங்கள் எல்லாம் அரட்டை கச்சேரி அடிக்க ஆரம்பித்தோம். இப்படி வேலை தேடுறது, அங்கங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, வந்துட்டு மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு அரட்டை கச்சேரி அடிக்கிறது, இதை பற்றிலாம் அவங்களுக்கு பார்த்தேன். திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அது மாங்காவா, தேங்காவா, முத்தின மாங்காவா, இல்லை பிஞ்சு மாங்காவா, இல்லை பழுத்த பழமா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ அவள் வெலத்து போனா, கிடுகிடுத்து போனா. வாங்க போங்கன்னு சொல்லவே யோசித்தேன், பேரை சொல்லவே தயங்கினேன். இப்போ வாடி போடின்னு சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கொஞ்சினா கெஞ்சினா. நான் வாடின்னு சொன்னால் வரமாட்டியா, இல்லை போடின்னு சொன்னால் போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு ஓட்டினேன். இப்படி போய்கிட்டு இருந்து கரண்ட் வந்துருச்சு. இந்த நேரத்தில் மாமியும் வந்தாங்க. மாமி வேறு ஏதாவது காமிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி வந்தாங்க சூப்பராக. மாமி கொஞ்சம் காமி அப்படிங்கிற மாதிரி. அவங்க பொத்த வடையை கொண்டாந்து வச்சாங்க. டேபிளில் காஃபி வச்சாங்க. பொத்த வடையை சும்மா முறுமுறுன்னு இந்த பொத்த வடையை சும்மா நரபுரன்னு சாப்பிட்டுட்டு சும்மா ஓரக்கண்ணால் நான் வாணியை பார்த்தேன். அவள் ஒய்யாரமாக என்னை பார்த்தா. நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத மாமி அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வச்ச கண் வாங்காமல் பார்க்குறீங்களா, இல்லை வச்சு பார்க்குறீங்களாங்கிறது அப்புறம் பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். நாங்கள் வடையை மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே காஃபி குடித்தோம். அதுக்கு பிறகு ஜாலியாக ஜோவியலாக பேசிக்கிட்டே இருந்தோம். டைம் போகிறதே தெரில. 9 மணி ஆயிடுச்சு. சரி மாமா வந்துவார்னு எங்களுடைய அந்த கலாச்சியம் சபையை கலைச்சிட்டோம். அப்போ அவள் சொன்னால், நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. இப்போல்லாம் ஃபோன்லாம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். 10 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரையும் பேசுவோம். 9 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருந்தது. அப்புறம் கையால் காட்டிட்டு போனேன். என்ன வாணி, எது ஜாடையாக ரொம்ப ஜோடியாக ஏதோ காட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு கிண்டலாக மாமி சொன்னாங்க. ஜாடையாகவும் காட்டல, ஜோடியாகவும் காட்டல, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாணி சொன்னான். என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உண்டு, நான் எப்போதும் க்ரீன் தான் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன், மாமிக்கும் நம்ம ஆட்டத்தை பற்றி தெரியுதோ இல்லை ஆட்டத்துக்கு அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்து எப்படியாச்சும் ஆடிக்க, நீ பாவம் ரொம்ப பசியால் தவிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்க மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே யோசனையில் ஆழ்ந்திருந்தேன். என்னடா விமலே ரொம்ப யோசிக்காதடா, யோசிக்கிறதும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிண்டலாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கூடே வாணி வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் வாணி எனக்கு ஃபோன் அடித்தா. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப டபுளா ட்ரிபிளா, வேகமாக, ஷூட்டா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தவங்க அழகை பற்றியும், அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானை பற்றியும், அவங்க படித்து வந்த காலேஜை பற்றியும், அங்கே அரட்டை கச்சேரி பற்றிலாம் பேசி ஓடிக்கிட்டு இருந்தது. பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது. நான் அவளை பற்றி ரொம்ப வர்ணிச்சிக்கிட்டே இருந்தேன். அவள் என்னை பற்றி வர்ணிச்சா. ரொம்ப 2 பேரும் வர்ணித்து ரொம்ப ஜொல்லு ரொம்ப வழிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா. வழிஞ்சா குடிச்சிக்க அப்படின்னா. உனக்கு குடித்தா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா. யாருக்கு தாண்டா ஜொல்லு வழிஞ்சால் குடிக்க பிடிக்காது. எல்லா பொண்ணுங்களுக்குமே குடிக்கிறது ரொம்ப பிடிக்குண்டா அப்படின்னா. சரி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் சொன்னால், நாளைக்கு கூட எங்கள் ஃபாதர் மதர் வெளில போகிற மாதிரி இருக்காங்க. நாளைக்கு இன்கேஸ் ஸ்டே பண்ணாமல் கூட இருப்பாங்க, லேட்டாக வருவாங்க. அப்படி இருந்தால் நீ வரியா அப்படின்னு கேட்டால், நான் தான் உன் வரவுக்காகவும் இல்லை என் வரவு உனக்காகவும் நான் காத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவள் கொல்லுன்னு சிரித்தா. கொல்லுன்னு சிரிக்காத, கில்லுன்னு சிரி அப்படின்னா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அதேமாதிரி நெக்ஸ்ட் டே அவங்க வெளில போகிறாங்கன்னு சொல்லி இன்டிமேட் பண்ணால். நான் அப்படியே நான் வெளியில் போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னா. அதுக்கு உடனே மாமி சொன்னாங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் உன் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியதில்லை, நடந்தே போய் பாருடா அப்படின்னாங்க. என்ன மாமி சொல்கிறீங்க அப்படின்னா. உன் வரவுக்காக வாணி காத்துக்கிட்டு இருக்கா, அதை முதல்ல போய் பாரு, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது ஒரு மாதிரியாக இருந்தது. மாதிரியாக இருந்தாலும் அது ஒரு புது மாதிரியாக இருந்தது. சரி, நான் ஆவலாக வாணி வீட்டை நோக்கி வேகமாக நடந்து போய்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி 1ஆ 2ஆ காயா பழமா அப்படின்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு நிரம்ப இருந்தது. ஆவலோடு வீட்டை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த பயணம் எவ்வளோ சிறப்பாக, இல்லை பருப்பா, இல்லை இனிப்பா, இல்லை தேனா, இல்லை திகட்டாத மாம்பழமாக எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்க போகிறோம். வணக்கம்.